பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்று மாலை மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மர்ம கும்பலால் வெட்டப்பட்ட அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு பரிசோதித்த மருத்துவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில இந்த கொலை வழக்குல 6 பேர் அண்ணா நகர் காவல் துணை ஆணையர் அலுவலகத்துல அவரது முன்னிலையில சரணடைந்திருக்கிறார்கள். குறிப்பா கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பட்டினப்பாக்கம் பகுதியில வெட்டி கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் என்பவரின் தம்பி பாலு தலைமையிலான கும்பல் தற்போது சரணடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி பட்டினப்பாக்கம் பகுதியில் வைத்து சுரேஷ் அன்று மாலை கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய அவரது தம்பி பாலு உள்ளிட்ட 6 பேர் தான் தாங்கள் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்ததாக தற்போது அண்ணா நகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் போலீசார் விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பா புனே பாலு, அவர் வினோத் உள்ளிட்ட 6 பேர் சரணடைந்திருப்பார்கள். இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதாகவும் அவர்கள் போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆற்காடு சுரேஷ் 49 வயதினர் மீது 7 கொலை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. பட்டினப்பாக்கத்தில் காரில் வந்த கும்பர் இவரை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வெட்டி கொலை செய்தது. இந்த சம்பவத்தில் அரக்கோணத்தை சேர்ந்த ஜெயபால், யமகா மணி, திருவள்ளுவர் சந்துரு உள்ளிட்டவரை போலீசார் கைது செய்தார்கள். இதன் பின்னர் பலர் இருப்பதாகவும் ஆற்காடு சுரேஷை கொலை செய்வதற்கு முக்கிய அரசியல் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில்தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு தொடர்புடையதாக அவருடைய தம்பி பாலு, ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு, வினோத் உள்ளிட்ட 6 பேர் அண்ணா நகர் துணை ஆணையர் முன்னிலையில் சரணடைந்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இவர்கள் தான் கூலிப்படையை வைத்து கொலை இருப்பதாக அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் வாக்குமூலம் அளித்ததாக தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் உண்மையான குற்றவாளிகள் இவர்தானா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவரின் கொலை வழக்கில் 6 நபர்கள் அண்ணா நகர் காவல் துணை ஆணையர் அலுவலகத்தில் சரணடைந்திருக்கிறார்கள்.